கெயில் நிறுவனம் கேரளாவிலிருந்து பெங்களூருவுக்கு தமிழகத்தின் 7 மாவட்டங்கள் வழியாக எரிவாயு குழாய் பதிக்க திட்டமிட்டுள்ளது. இதற்கு தமிழக விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகளின் கருத்துக்களை கேட்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அரசு அதிகாரிகள் பங்கேற்கும் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்க உள்ள விவசாய சங்கத்தின் பிரதிநிதி லோகநாதனிடம் நமது செய்தியாளர் ஆனந்த் நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். இன்றைய கருத்து கேட்பு கூட்டத்தில் நீங்க முன்வைக்கிற முக்கியமான விஷயங்கள் என்ன? முக்கியமான விஷயங்கள் நாங்கள் மாற்று வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் முக்கியமான விஷயமாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஏனென்றால் எங்கள் விவசாய நிலத்துக்குள் நாங்கள் பைப் லைன் போறக்கு அனுமதிச்சால் இன்னைக்கு போன வாரத்தில் முல்லைநாயக்கனூர்ல நடந்த அராஜகம் போல எங்கள் வாழ்நாள் முழுவதும் அதே அராஜகம் நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதிகாரிகள் கெயில் அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டு யாரோ வருகிறார்கள். அவர்கள் எங்களுடைய விவசாய நிலங்களுக்குள் எங்களை எல்லாம் மிரட்டுறாங்க. நாங்க ஃபேமிலியோட அங்கே குழந்தைகளோட வச்சுட்டு இருக்கு நாங்க இருக்க முடியாது சூழ்நிலை, அந்த மாதிரி சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப யாரு போலீஸ் யூனிஃபார்ம்ல வர்றாங்க, அது போலீஸ் அதிகாரிகளா இல்ல கெயில் அதிகாரிகளான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களை மிரட்டுறாங்க. அப்படி மிரட்டுற சூழ்நிலை இருக்கும்போது நாங்க எப்படி நிம்மதியா அந்த எங்க குடியிருக்க முடியும்? இதனால இந்த பைப் லைன் திட்டத்தினால விவசாயம் இல்லாமல் மறைமுகமாக நிறைய கிட்டத்தட்ட 1 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா இப்போ இந்த எரிவாயு குழாய் பதிக்கிறதுக்கான அந்த மாற்று திட்டமாக தேசிய நெடுஞ்சாலை வழியாக சொல்றீங்களா? அதை கெயில் நிறுவனம் மேற்கொள்வதற்கான ஏதாவது காரணங்கள் சொல்லியிருக்காங்களா? இதுவரைக்கும் எந்த காரணமே சொல்லலைங்க. அவங்க இதுவரைக்கும் எந்த காரணமே மாற்று வழியில கொண்டு செல்லுங்கன்னு நாங்க சொல்லி போராடிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எந்த காரணமே அவங்க சொல்லல. நாங்க இதுலதான் போடுவோம்னு சொல்லி அவங்க வேற எந்த இதையும் காதுல வாங்கிக்காம எங்களை மிரட்டுறாங்க. அதற்கான காரணம் ஏதாவது நீங்க சொல்றீங்களா? அதற்கான காரணம் என்னவென்றால் அந்த பாதுகாப்பு திட்டத்துக்காக அவங்க இந்த வழியில தான் நாங்க போவோம்னு சொல்றாங்க. அங்க பாதுகாப்பு இல்லைன்றாங்க. அங்க பாதுகாப்பு இல்லாத போது எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை தானுங்க. எங்களுக்கும் அந்த பாதுகாப்பு இல்லை தானே. நாங்க அதனால வன்மையை கண்டிக்கிறோம். நாங்க அதே சர்வே பாத்தீங்கன்னா 1985 இந்த திட்டத்தை இது பண்ணாங்க. இது வரைக்கும் சர்வே எடுக்கல. இப்ப சர்வே எடுக்கிறாங்க. நிறைய விரிவாக்கங்கள் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் நிறைய வீடுகள், தொழிற்சாலைகள், கோழிப்பண்ணைகள் இது எல்லாமே பாதிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட என்னுடைய பக்கத்து கிராமத்தில் ஒரு விவசாயினுடைய 200 தென்னைமரம் பாதிக்கிறது. அவங்க வாழ்வாதாரமே அந்த தென்னைமரம் தான். அப்புறம் ஒரு விவசாயி எங்க செட்டிபாளையம் கிராமத்தில் எங்களோட விவசாயி ஒருத்தர் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு 2 ஏக்கர் 1.5 ஏக்கர் பூமி இருக்கு. அதுல கிராஸா தென்மேற்கு மூலையில் உள்ள வடகிழக்கு மூலையில் வெளியே வருது. அப்ப அந்த 1.5 ஏக்கர்ல 60 அடி எடுத்தாச்சுன்னா அவருக்கு பூமியே இல்லை. அவருக்கு அதுதான் வாழ்வாதாரம். அந்த பூமியே இல்லாத போது அவர் எப்படி அவங்க ஃபேமிலி மெயின்டைன் பண்ண முடியும்? உங்கள் தகவலுக்கு நன்றி சார். விவசாயிகளின் கருத்துக்களை பொறுத்தவரை ஏற்கனவே கெயில் நிறுவனம் குழாய்களை பதிக்க திட்டமிட்டுள்ள அந்த இடங்களிலிருந்து மாற்று வழியாக தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதிகளில் அமைக்க வேண்டும் என்பது இவர்களின் முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் ஆனந்த்.